இந்த சபையில பேசுறது யாருமே இல்லையே, நான் யாருக்கு தான் போட்டு ஊதிக்காரேன். ஆமா, காரம் வியாபாரம் செய்யறதுலமா. என்ன சொல்ற? நீ சொன்ன வியாபாரம் காரம் செய்யறதுல. என்ன வியாபாரத்தை நான் சொல்றேன்? என்ன கேட்டு சொல்றேன்? வாய் பார் மாமால கூடியா. ஒரே முட்டை. ஆமா, இந்த சபையில பேசுறதுக்கு ஒரு ஆளு கூட்டிட்டு வர சொன்னது யாருக்குமே காது கேட்கலையா? உங்ககிட்ட பேசலாம். போவாத இடமெல்லாம் போய் ஏழாத இடமெல்லாம் தேடி உனக்காக உங்ககிட்ட பேசுறேன் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துருக்கிறோம். பேசுவானா? எந்த தெரியுமா கூப்பிடுற? ஆடு பாக்குற நல்லா வாட்ட சாட்டமா நல்லா கலரா நல்லா செத்து போற எம்ஜிஆர் மாதிரி இருப்பா. இந்த பக்கமா போனா ஒரு ஆள் நிப்பா, காக்கா யாரு இருப்பா. அவனை 2 மா போட்டு கூப்பிட்டா தன்னால பின்னால ஓடி வந்துருவான். கூப்பிட்டு மாமான்னு கூப்பிட்டு தம்பி ஜாக்கெட் வந்துருக்குது. நல்லா புள்ள பாக்குறேன், தக்காளி பழ மாட்டோம். என்னன்னு கூப்பிட்டா இவனுக்கு காது கேட்கலாயா? கொள்ளுகாரன் காது கேட்கலாம். இவனை அழகா செல்லு செல்லு கொள்ளு கொள்ளும் ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி வந்து நிக்கிறீ. அது பால் சொன்ன போச்சுன்னா சொசைட்டிக்கு 2 மணி நேரம் இருக்குது. வாயை திறக்காதபடி. ஆம்பளைங்க தொட்டாதான் பொம்பளை மேல கூச்சப்படணும். இவன் தொட்டெல்லாம் கூச்சப்பட வேண்டியது அவசியமே இல்லை. நானும் ஒரு பொம்பளை தான். ஏன்னு கேப்ப தொட்டா கூச்சம் வராது. எப்படி தெரியுமா? நான் எங்க வீட்டுக்கார கல்யாணத்துக்கு 5 பிள்ளைங்க பெற்றேன். 5 பிள்ளைங்க பெற்றதை எடுக்க எங்க வீட்டுக்காருக்கு என்ன வேலை? மலை ஏறுறது, விறகு ஒடிக்கிறது, கீழே கொண்டாந்து விக்கிறது. இப்படியே இருந்தமா திடீர்னு எங்க வீட்டுக்காரு செத்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்? 5 பிள்ளைங்களையும் காப்பாத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழிஞ்ச சிலைய கட்டிக்கிட்டு கிடு கிடியில மலையில ஏறி ஒட்டிச்சு 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 பெரிய சமையா ஒரு விறகு சம்பவம் ஒண்ணு கட்டல. சரி, நல்லா இது மாதிரி நல்ல பெரிய நோம்பி 5 பிள்ளைங்க காப்பாத்துருவேன். உடனே என்ன பண்ணனு? அந்த சமைய செமந்துக்கிட்டு கீழே வந்த பாரு. அந்த சமையல் சுமத்துக்கிட்டு கீழே வந்து ஒரு நிலக்காடு. அந்த நிலக்காட்டுல பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்து காடியில 10 பிள்ளைங்க கோரி கொண்டாடிட்டு இருக்குதுங்க. உடனே நான் என்ன பண்ணணும்? ஆயா நடந்த கலப்புக்கு அந்த மரத்தோட செமைய சாச்சிட்டு நடந்த கலப்புக்கு நல்லா மலர்ந்து படுத்துக்கிட்டுனா வானத்துக்கு பூமிக்கு சூடாவரி காத்தாட்ட சுத்திக்கிட்டு வந்து என் சீலைய தூக்குறது தொப்புளுக்கு மேல போட்டுருச்சு. என்னதான் ஆச்சு? என்ன ஆச்சு? அப்பதான் அந்த பிள்ளைங்க பார்த்தாங்க. எதுக்கு ஒருவேளை மரத்துல கரிகிரி கூடாட்டம் இருக்குது, இதுல ஏத்தா மொட்டை குஞ்சு இருக்குதுன்னு விரல விடுறது, மூக்களை வைக்கிறது, அப்புறம் முட்டை குஞ்சு குத்தி தொலைவது, அப்புறம் இப்படியே குத்தி குத்தி தொலைவ அப்படியே நேரம் ஆவா 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 அப்படியே செங்குளிச்சு உனக்கு சேரி பேஞ்சா மாதிரி மத்த சீலத்தோட எல்லாம் அடிச்சுக்கிச்சு. அப்புறம் அதுல இருந்து நானும் பேண்ட் போட்டுக்கிட்டேன். இப்ப எந்த பிள்ளைங்களை குத்த மாட்டாங்க இல்லையா? அதனால நானும் ஒரு பொம்பளை தான், கோச்சப்படாத பேசுறேன். டாட்டி கிளீனா? ஆமாம்மா. ஐயோ கையை வைக்காதோ. ஏன் எனக்கு ஒரு மாதிரி அதனால இந்த சீராத்திரிக்குரிய தெய்வீக சம்பவப்படுத்தினால ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த தாய்மார்களும் நம்ம உயிரில் வேள்வியான அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த அயலான கோடி பிரமாண்ட நாயகனுக்காக இந்த தெவத்தை முன்னிட்டு என்னடா பின்ன காலையில உன்ன வெட்டுறதுக்காக எல்லாம் உட்காந்து இளவு எடுக்கிறதுக்கு ஏன்னா போட்டல போடத்துக்கு எடுக்க ஏன்னா ஆளுக்காரன எப்ப கேக்குறானே யாரு என்னன்னு தெரியலையா? இப்படி நேரத்துக்கு வந்து மேல கட்டி போடுறீங்க. எனக்கு எடுக்க முடியல. யாரு என்னன்னு சொன்னா தானே தெரியும். அம்மா அம்மா இந்த சீர் சம்பவப்படுத்துறாங்க. நான் வந்திருக்கிறேன். ஐயோ நான் யாரு யாரு விட்டு
பாப்பா அழிக்க போயிடாதா பொழுதுனிக்கு அப்படி நெளிக்காம இங்க வா இங்க இறங்கி வா அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசிட்டு கூட்டா வரல ஒரு பொண்ணு கூட்டா இல்ல டாடா நான் போயிட்டு வரேன் எங்க வழி விடுங்க அவனை போய் இழுத்துட்டு வா என்ன எங்க கூட்டிட்டு போறேன் என்ன பண்ணுங்கிற அவனை கூட்டிட்டு வா முன்ன இங்க வாடா டேய் கூட்டத்துக்குள்ள வர மாட்டா ஜட்டி வேற போறல யாரா பாத்துருவாங்க வா ஜட்டி போடலையா ஆமா வீடியோ ஓடிட்டு இருக்குது போய் அப்படி உட்காந்து ஏய் உள்ள பாக்க இவ்வளவு அழகா இருக்குது நல்லா வாட்ட சாட்டமா இருக்குது நல்லா செவால பழமா இருக்குது புள்ள இங்க நின்னு பேசுறா இங்க பாரு, ஏறு பாரு. பாரு புள்ள பாக்க அழகா இருக்குது நல்லபடியா பேசி நல்லா லைன் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு பரவாயில்ல நீ உனக்கு கல்யாணம் ஆகல பல்லு போன கிளவி கூட உனக்கு இன்னும் மாட்டல அப்படியா இந்த புள்ளைய செட் பண்ணா பண்ணு இல்லனா போய் நீயே கழுத்து செத்து போயிரு முடியும் பண்ண போய் ரைட் ஓகே நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் விடிய வேற மத்தள மேல ஊட வந்து ஓல் பண்ணிட்டு இருப்பேனடா என்னது விடிய வேற மத்தள மேல ஊட வந்து நான் பேசி வாய் கொடுத்துட்டு ரைட் ஓகே வேடல வை முடிய பண்ண வேடல வை எப்படி வைக்கிறது நீ வை சாமி முடியப்பா ஐயப்பா இந்த மத்தாலகாரங்க காத்தால போறதுக்குள்ள இருக்க கூடாது செத்து போயிருக்கோம் அப்படியே எல்லாம் வேடல வைக்காதடா நான் சொல்ற மாதிரி வேடல வை ஏ சொன்ன நானும் தெரிஞ்சு நான் சொல்றத அப்படியே பின்னாடி சொல்றியா ஐயா முடியப்பா ஐயா முடியப்பா ஏன்டா காசு பணம் எதுவுமே இல்ல நம்ம காசு பணம் எதுவும் கிடையாது காசு இருக்கிறனால வேலை எடுத்து வைப்பான் அருவா எடுத்து வைப்பான் தட்டு எடுத்து வைப்பான் ஏடா பரபரவா அஜினாட்ட மந்திரம் ஓடுறேன் சொல்றத சொல்றா உங்களுக்கு புரியுது தட்டு எடுத்து வைப்பான் கத்து எடுத்து வைப்பான் சரி சொல்லு நீ சொல்லு அதுக்கெல்லாம் என்கிட்ட வசதி இல்ல அதனால நான் என்ன பண்றேன்னா விடிய வரலைங்க நான் கூத்தாடுறேன் விடிய வரலைங்க நான் சொல்றேன் விடிய வரைக்கும் கூத்தாடுற கேக்குதுடா விடிய வரலைங்க நான் கூத்தாடுறேன் சொல்றேன் விடிய வரைக்கும் கூத்தாடுறடா விடிய வரல கூத்தாடுறேன் விடிய வரைக்கும் கூத்தாடுறடா விடிய வரல கூத்தாடிட்டு உன் கோயிலுக்கு முன்னாடி வரேன் வந்துட்டு தலையோட தண்ணி எடுத்து ஊத்திக்கிறேன் முன்னாடி திருநீர் இருக்குல்ல திருநீர் எடுத்து பட்டைய போட்டுக்கிட்டு முன்னாடி அருவா இருக்குல்ல அந்த அருவா எடுத்து நானே வெட்டிக்கிட்டு செத்து போயிட முடியும் எடுத்து மத்தால காட்டு தான் முத வெட்ட போறேன் அப்படின்னு வேண்டுதல வையே அந்த பொண்ணு தன்னால செத்து நான் சொன்ன மாதிரி நீ மேல கூப்பிடாத முடியல நீ கிளம்பி நான் பாத்துக்கிறேன் அம்மா இருந்தாலும் என்னுடைய பேர் என்ன சொல்றேன் சொல்ல நீ வெள்ள விடுறியா நான் விடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஐயா எதை விடணும் அப்பா நான் பச்சை நேரம் மேடி மாய என்னம்மா பேரு என்னுடைய பேரு என்ன விட்டு கேட்டியல்லவா செல்லம் பச்சை நிறம் மேடி மாயன் அச்சுதன் தலைக்கு பாரி சொல்லம்மா என்னுடைய பேருதான் மலர் மங்கை லட்சுமி என்று சொல்லல ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி அன்னலட்சுமி அன்னலட்சுமி மாங்கனிலே பிறந்த மகாலட்சுமி மகாலட்சுமி அஷ்டலட்சுமி நீங்க தானா அஷ்டலட்சுமி நானே பாஜா என் கூட்டுக்கு போயிடலாம் எதுக்கு நீ தான் லட்சுமியா இருக்கிறிய கொண்டு போய் அலமாரத்தில் செட்டு கடையில் வச்சிருக்கேன் நல்லா இருப்பானா ஒரு வாரத்துல லீவ்ரா போடா மறுபடியும் கொண்டுட்டு போய் அடவுக்கு வைக்கிறானா செக்குல சொல்ல ஒண்ணு பத்த வச்சு கட்டி போடுறேன் அம்மா 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 அப்படி நான் பிறந்து செல்லம் அம்மா அது லட்சுமியாக இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் பண்ண
அதுக்குள்ளே ஆரம்பிச்சு யாயா வேணாம்னு கலவர் யாரம்மா ஒரு மத்தடா டேய் பிதிக்கு மனிதன் உலகில தப்பிட்டா அவனே தெய்வம். என்னுடைய பேர் ஆதிலட்சுமியாக இருந்தாலும் தேவனுடைய ஏகத்திலே நான் பெண்ணாக பிறந்து நான் யாரும் ஆணையில் தேடியுடைய கணவர் யாரு ஆண்டு வரைக்கூடிய ஸ்ரீவிட்ட கண்ணடிக்கு நான் மனைவியான நானு ஸ்ரீவிட்ட கண்ணடிக்கு நான் மனைவியான பிறகு காலையில் எழுத்தொடனே கண்கட்ட தெய்வமா கற்புடைய மாதங்கள் எல்லாம் கணவருடைய பாதத்தை தொட்டு வணங்கணும். அதனால் அண்ணவா கடவுளை பார்த்து இப்படி பேசிட்டு போறேன். அவனை என்ன அழைத்து விடுகிறேன், பயப்படாது சாமி. அவனை அழிக்காத சாமி. சாமி இரும்பு அடிக்கும் இடத்தில் வேலை. ஆமா உள்ளே தூங்கலாம். சுவாமி தேவி மல்லிகை முல்லிகை வாசை ஓசு மத்தர் சொல்லக்கூடிய அநேகமான மலர்கள் கொண்டு வந்து உன்னுடைய தேவியா விளங்கக்கூடிய தாது லட்சுமி உங்களுடைய திருவடியை பணிவீடு ஆண்டவா. லட்சுமி இந்த கணவனுடைய பாதம் பறித்ததனால் நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க. பணிந்ததாலே
அந்த கணவனுடைய பாதம் பதினால் என்றென்றும் நீ எனக்கு மனைவியாகவும் நான் உனக்கு கணவனாகவும் வாழ்ந்து வருவாய் தேவி. சுவாமி, தேவி நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்று இந்த சங்ககுமாரிலே நாம சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டோமா என்ன? நிச்சயமாக அதனால ஆ. இன்று தினத்திலே நான் அதிசீக்கிரமாக வரவழைச்ச காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? தேவி மன்னவா, என் மைத்துனனாகப்பட்ட சிவபெருமானாகப்பட்டவர் ஒரு அபயத்திலே இருக்கிறார். என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் தான். பெருத்த அபயத்திலே இருந்து கொண்டு மாயவா எம்பெருமானே என்று என்னை நினைத்து தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார். வேண்டதப்பா மத்தாளக்கார எங்கிருந்தே கூட்டிட்டு வந்தீங்க. அதனாலே இன்று உன் அண்ணனாகப்பட்ட சிவபெருமான் என்னுடைய மைத்திரனாகப்பட்ட சிவபெருமானை நான் சென்று பார்க்க வேண்டும். சுவாமி, எங்க அண்ணனுக்கு ஒரு ஆபத்தன்றா அப்படியாக பத்திரமா போயிட்டு வாங்க. ஆகட்டும் தேவி. இன்னும் வந்து சந்தித்தாலும் ஒரு பிரச்சனையோட வந்துடாத. இந்த பிரச்சனையை கொண்டு வர மொழி சரியில்லை. இன்னைக்கு ஆறு மாதம் முடிச்சியா தெரியல. வாய் மேல கை வைக்காத சக்கால் தேங்கிட்ட முன்னே வந்தாலே சொன்னேன். இன்னைக்கு ஆறு மூந்தரம் முடிச்சியா தெரியல. பொறுமையாக இருக்கு. சொல்லுங்க, அவன் கால் வச்சு 90 கட்டவள் எல்லாம் என்ன காயம் அவராச்சும் வந்து முன்னாடி உட்காந்தான். மேற சாதிக்கு மேற்கு தலைவாசல் இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே. ஆகட்டும் தேவி.
கண்ணா நாம மனக்குடைய நானும் தகலவடி அரியே நாம மனக்குடைய நானும் தகலவடி
வேண்டும். என்னமானு வரணும்? அம்மா, வேறு அன்புக்குரிய பெரியோர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களும் அல்லது தந்தைமார்களும் பள்ளி செல்லக்கூடிய மாணவன் மாணவிகளும் இப்படி கடல் அலை போல் காட்சி தந்திருந்தால் சபைக்கு மனமார்ந்த வணக்கம். அம்மா, அம்மா இன்று ஓரிரவு சதநாட்டியம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அம்மா, சரி. மாமா இருக்கு, மச்சா இருக்குதான்னுட்டு. புதுன்னு பேசிக்கிட்டு. இன்று ஓரிரவு சதநாட்டியம் அரங்கேற்றம் செய்தார். ஏன், எதற்காக, என்ன காரணங்கள்? என்னன்னு நீங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்கோமா? சொல்லாவிட்டால் தெரியாதாயா? சுத்தமா தெரியாதே. நிஜமாலுமே தெரியாது. சரி. ஆமா. ஏய், கம்பெனி இருக்குடா. அம்மா, ஆ, ஐயனாகப்பட்ட முனி ஈஸ்வரன். முனீஸ்வரன். ஆமா, சரி. தேவ திருவிழாவை முன்னிட்டு மேகமுடியப்பன் ஈஸ்வரம். மேகமுடியப்பன். ஆமா, சரி. தேவ திருவிழாவை முன்னிட்டு ஆ. ஓரிரவு சதநாட்டியம் அரங்கேற்றம் செய்தார். அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகம் என்ன நடக்குமா? அம்மா, ஆ? பத்மாசுரன் வதம். ஓ, பத்மாசூரன் வாதம். ஆமா, இன்று நடக்கக்கூடிய இல்லை நாடகம். என்றால் மினியப்பன் பிறப்பு. ஓ, இன்னைக்கு முடிப்பு பிறக்கிறாரு. ஆமா, இங்க. முனீஸ்வரனோட வரலாறு. சரி. அம்மா, அம்மா. அப்படி இருந்திருந்தால் ஆ. கண்ணம்மா, அம்மா. தானத்திலே சிறந்தது 32 தானம். ஆ. அந்த 32 தானத்திலே ஆ. மிக அற்புதமான தானமாகப்பட்டது ஆ. அன்னதானம் தான். அன்னதானம். மிக அற்புதமான தானம் அன்னதானம். அன்னதானம். ஆமாம்மா. ஒரு மனிதனோட குணாச்சாரம் ஆ. எத்தனைதான் பணம் காசு கொடுத்தாலுமே ஆ. இன்னும் 150 சேர்த்து கொடுத்தா பரவாயில்லன்னு நினைப்போம். ஆமாம்மா. ஒரு தானிய தவசை அள்ளி கொடுத்தா கூட இன்னும் 2 படி 3 படி சேர்த்து கொடுத்தான்னு நினைப்போம். ஆமாம்மா. ஆனா ஆ. போதும்னு சொல்றதே ஒருவேளை சாதம். ஆமாம்மா. உப்பிட்ட வரை இந்த ஒரு கையில வைத்து. உப்பிட்ட வரை ஆ. தன் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் நினைக்கணும். ஆமாம்மா. ஆமா, அப்படி அன்னதானமாகப்பட்டது அமுது படைத்த உள்ளமும் ஆஹா. இங்கே கூடியார் சபையோர் உள்ளமும் ஆ. கேட்டு கொடுப்பது மனித குணம். ஆமாம்மா. கேட்காமல் கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணம். ஆ. இன்னும் என் சொந்த பந்தங்கள் அனைவற்ற பேர் அன்பிழப்பை செய்திருந்தாலும் ஆ. எந்த முகம் போனாலும் தங்க முகமாக ஆ. ஐயனாகப்பட்ட முனீஸ்வரன் சன்னதி எவ்வாறு வருகின்றதோ ஆ. அவ்வாறு ஒரு குடிகோத்திர வளர வேண்டிய ராமாஜி. அம்மா, நான் யாரு? நீங்க யாரு? இந்த சபையினாடி வந்திருக்கிறீங்களே, யாரு என்னன்னு விளக்கத்தை சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவோம். ஆயா. என்னோட பெயராகப்பட்டது என்ன சொல்லவா? ஆ, ஆகட்டும். ரெடி. அரியான முத்துப்போல் பல்லாலகி அரியா மூதில் வைரக்கல்லா.
பல்லழகி முகத்திலே வைரக்கல் தான் சொலிக்க சரி. என் பெயர்தான் மாய மோகினி என்று தெரிவிக்கலாம். மாய மோகினி. ஆமா, அடாடாடாடா. சரி. மாய மோகினி. கண்ணம்மா, அப்பா. சாத்தகி. அடாடாடா, இந்த சாத்திரி எங்கே கேட்ட மாதிரியே இருக்குதா? ஏன் தாதிமார்களா? அடாடாடா, இதே கேட்ட மாதிரியே இருக்குதா? கருடால் பாரு. அடாடாடாடா, எம்பெருமாடு. இதெல்லாம் நியாயம் இல்ல. என்னையா என்னென்னமோ சொல்ற, ஒண்ணும் புரியல. ஓஹோ, இந்த புறம் வந்தா தாதி பெண்ணே தாதிமார்களா என்று அழைக்கிறாய். அந்த புறம் போனால் சாத்தகி கருடாழ்வாரு என்று அழைக்கிறாயே. அப்படி கூப்பிடுறீங்க? தாங்கள் யாருன்னு கேட்கிறாய். ஆமாமா. கண்ணம்மா, அம்மா, நான் யார் தெரியுமா? யாரம்மா? மாய மோகினியாக இருந்திருந்தாலும் என்னோட பெயரா முழு பெயர் என்ன தெரியுமா? என்னம்மா பேரு? தெரிவிக்கிறேன். ஐயா நான் எப்படி கண்ணாச்சுதே அம்மா, தெரிந்ததா அவனுக்கு? சொன்னா தெரியுமா? சபையடுக்கு என்ன சொன்னாலும் இந்த கூச்சிட்டு முட்டை அடங்கவே மாட்டேங்குது. ஏரி வேலைக்கார பொம்பளைங்களா அவங்க அப்படித்தானுங்க ஆன்ம செத்து போயிரு வச்சுக்கிறான். என்ன பண்றது? அது ஆமா, எத்தனை வாட்டி சொன்னாலும் அதெல்லாம் ஆவறது இல்ல. அண்ணா, அம்மா, அண்ணா சத்தம் எதுவும் மெதுவா போடுங்க பாக்கலாம். சொன்னா கேட்க மாட்டாங்க. கேட்கற விதத்துல சொன்னா கேட்பாங்க. அம்மம்மா, ஆயப்படி கண்ணனாச்சி அசோத பாலனாகப்பட்ட என் பெயர் நந்தன், நாராயணன், கோகுலன், சீனிவாசன், வெங்கட்ரமணன், முகுந்தன், வைகுந்தன், வாசுகன், பச்சபெருமான், கோலப்பெருமான், கோவிந்தராண்டன், இப்படி பாலாச்சி, கிருஷ்ணன் இப்படி சொல்லக்கூடிய அம்மா. என் பெயரோ விஷ்ணு என்று சொல்லக்கூடிய கண்ண பரமாத்மா. பரமாத்மா. சரி. ஆனா
இப்படி பெரியோர்களுக்கெல்லாம் தெரிந்த மாதிரி விஷ்ணுன்னு சொன்னா தெரியும். சரி. தெரியாத குழந்தைகளுக்கு நான் கண்ணன் என்றால் மட்டும்தான் தெரியும். ஓ சரி. இப்படி பெரியோர்களுக்கெல்லாம் விஷ்ணு பகவான் என்றால் தெரியும். தெரியும். தெரியாத குழந்தைகளுக்கு கண்ணன் என்றால் தெரியும். அனைவருக்கும் தெரியும். சரி. அதனால என் பேரு கண்ணனாகப்பட்ட ஆதி மூல நாராயணன் எம்பெருமான். சரிம்மா. ஆதிமூல நாராயணன். நாராயணன் பேரு. சரி. இந்த நாராயணனாகப்பட்டவர் இந்த கண்ண பரமாத்மா ஈண்டெடுத்த தாய் தந்தை யாரு? யாரம்மா? அம்மா. அம்மா. நான் எந்த குலத்தில் பிறந்தவர், எந்த குலத்தில் வளர்ந்தவர், என் தாய் தந்தை யாரு? யாரம்மா? எனக்கு எத்தனை தாய், எனக்கு எத்தனை தந்தை? எனக்கு 2 தந்தை 3 தாய். 2 தந்தை 3 தாய். ஆமா. சரி. 2 தந்தை என்றால் யார் யாரு? யாரம்மா? இந்த 3 தாய் யார் யார் தெரியுமா? யாரம்மா? சொல்லவா? சொல்கிறேன். தாயாகப்பட்டவள் தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. ஆமா. சரி. எனக்கு 3 தாய் என்று சொன்னேன் அல்லவா? தேவகி ரோகிணி. சரி. அசோத அம்மை. அசோத அம்மை. ஆமா. சரி. தந்தையாரோ 2. யாரம்மா? அம்மா. அம்மா. வசுதேவ மாமன்னன். பல மதுரை ஆண்டு வரக்கூடிய வசுதேவ மாமன்னனும் சரி என் தந்தையாகப்பட்ட ராமகோணன் என்று சொல்லக்கூடிய ராமகோணன். அவர் தான் தெரியாதவனுக்கு யாரம்மா? இப்படி தாயாகப்பட்டவர் 3 பேர், தந்தையாராகப்பட்டவர் 2 பேர். சரி. இருவரும் இருந்திருந்தாலும் கண்ணம்மா, அம்மா, நான் பிறந்தது ராஜகுலம். சரி. நான் பிறந்தது ராஜகுலம். நான் வளர்ந்தது யாதவர் குலம். யாதவர் குலம். யாதவர் குலம் என்ற இடையூர் குலம். சரி. இடையூர் குலம் என்றால் அம்மா, அம்மா, ஆடு மாடு மேய்ப்பது இடையூரோட வழக்கம். ஓ, இடையூர் அப்படின்னாக்கா ஆடு மாடு மேய்க்கிறீங்க. ஆமா. சரி. அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையூராகப்பட்டவர்கள் என் வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தையா இருந்திருந்தாலும் இப்பூ உலகிலே கண்ணம்மா, அம்மா, நான் எடுத்த அவதாரமாகப்பட்டது தச அவதாரமாகப்பட்டது சரி 10
என் திவ்ய அவதாரங்கள் 108. 108 அவதாரம். ஆமா. சரி. அந்த 108 அவதாரத்திலே மிக அற்புதமான அவதாரமாகப்பட்டது 10. தச அவதாரம். தச அவதாரம் 10ஆக இருந்தாலும் அம்மம்மா அம்மா இதோ நான் ஏன் இந்த ரூபமாகப்பட்டது ஆயப்படி கண்ணன் அசோத பாலனா இருந்திருந்தாலும் இந்த எம்பெருமாள் நாராயணமூர்த்தி கண்ண பரமாத்மா சரி. இந்த விஷ்ணு ஏன் ஒரு மாய பெண்ணாக ஏம்மா? மாய மோகினியா வர வேண்டும்? என்ன காரணம்? என்ன காரணம்? யார் இப்படியாக வந்தேன். எதுக்காக வந்து இது எத்தனாவது முறையாக நான் மோகினியாக ரூபம் கொண்டேன். இதுக்கு முன்பதாக ஒரு முறை நான் ரூபம் கொண்டேன். சரி. இதுக்கு முன்பதாக. ஆமா. சரி. இதுக்கு முன்பதாக நான் எங்கே சென்றேன் தெரியுமா? மோகினியாக. எங்க போனீங்க சொல்லவா? ஒரு நாளையில மகாமுனிவர் கொடுக்கப்பட்ட சாபத்தாலே தேவர்களுக்கு நரை பிறை மூப்பு பிழி இப்படி வியாதியாகப்பட்டது நேர வேண்டும் அப்படின்னு துர்வாச மகாமுனிவர் சொல்லிவிட்டார். ஏமா அம்மா என்ன அந்த தண்டு சர்க்கர மாவட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். அப்படி அந்த தேவர்களுக்கு இந்த பிணியாகப்பட்டது நீக்க வேண்டும். நரை என்றால் மாநில மனிதன் போல் அதை நரைத்து விட வேண்டும். பிணி என்றால் நோய் நொடி. பிணி என்றால் நோய் நொடி. மூப்பு என்றால் வயதாகாது இருப்பது. பிணி என்றால் கண் வெளிச்சம் குறையாது இருப்பது. இது நான்கும் அணியக்கூடாது என்று அமிர்தமாகப்பட்டது பாலாமிர்தம் கரைந்து அந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டால் அப்பொழுது தேவர்கள் இளமையாக இருக்கலாம். தேவர்கள் இளமையாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி அப்பொழுது அசுராதிகள் புறமா ஒரு தலைப்புறமாவும் தேவர்கள் வாழ்ப்புறமாவும் நின்று திருப்பாக்கடலை பாண்டமாக செய்து மந்திரிகளை மலையை வத்தாக செய்து ஆதிசேஷனர் பாம்பு அந்த பாம்பானை கயிறாக வைத்து தூணாக நிறுத்தி அசுராதிகள் தலைப்புறமும் தேவர்கள் வாழ்ப்புறமும் நின்று இப்படி அமிர்தமாகப்பட்டது கரைந்தார்கள். அந்த அமிர்தம் கரையும் பொழுது முதல் பிறந்தவள் அந்த அமிர்தத்தில் யார் தெரியுமா? தானால் வருவாள் தானால் போவாள். தானா வருவாள் தானா போவாள். தானா போவாள். அவள் யார்? யாரம்மா? அம்மா உனக்கு எதிரா ஐயோ சொன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். யாராதான் இருப்பது? ஒரு மனிதனை தன் அறியாமலே வரவை யாரு, தன் அறியாமலே போறவை யாருன்னு ஒண்ணு கேட்டேன். தன்னை அறியாம வந்துட்டு போறது யாருன்னு சொன்னா தெரிஞ்சுக்குவோமா? அம்மா தன்னை அறியாமலே வரவள் தன்னை அறியாமலே போறவள் அவள் தான் மூதேவி. ஓ மூதேவி. ஆமா தன்னை அறியாமையே வந்துட்டு தன்னை அறியாமையே போறது மூதேவி. மூதேவி முதல் பிறந்தவள். இரண்டாவது சிரித்த முகத்தோடு இருப்பவள் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. ஆமா சரி. மூன்றாவது காமதேவன் பசு. சரி. அன்னலட்சுமி ஆதிலட்சுமி சொர்ணலட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மா இப்படி 64 கன்னியஸ்திரிகள் ஒன்றாக சேர்ந்து பிறந்தார்கள். சரி. சேர்ந்து பிறந்திருந்தாலும் கண்ணம்மா 60,000 கன்னியஸ்திரிகள் ஒன்றாக சேர்ந்து பிறந்திருந்தாலும் பிறகு அமிர்தமாகப்பட்டது ஒன்று பிறந்தது.
அமிர்தம். ஆமா, இவங்க பிறந்தாலும் அமிர்தம் ஒண்ணு பிறந்திருக்குது. அமிர்தம் பிறந்து சரி. அந்த அமிர்தமாகப்பட்டது பிறக்கும் பொழுது அப்பொழுது அந்த அமிர்தமே கரையும் பொழுது மந்திரிகளின் மலையாகப்பட்டது மத்தாக சாய்ந்தது. சரி. அந்த மத்தா இருக்கக்கூடிய மலையாகப்பட்டது சாயும் பொழுது என்ன செய்வது, அமிர்தம் கரை முடியாது என்று அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா, கூர்மை என்று சொல்லக்கூடிய என்ன ஆமை அவதாரம் எடுத்தேன். ஓ, நீங்க ஆமா, ஆமா அவதாரம். ஆமை அவதாரம் எடுத்து சரி. இந்த மந்திரிகள் மலையை சாயக்கூடாது என்று என் முதுகுனால் தாங்கிக் கொண்டேன். சரி. ஆமை அவதாரம் எடுத்து சரி. அப்பொழுது தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அமிர்தம் கரையும் பொழுது அந்த அமிர்தமாகப்பட்டது கண்ணம்மா. அம்மா. அப்பொழுது என்ன செய்தார் தெரியுமா, என்னப்பா இந்த செஞ்சாங்க? தேவர்களுக்கு கொடுத்தால் தேவர்கள் இளமையாக இருப்பார் என்று சரி. அசுராதிகள் ஒன்றாக சேர்ந்து சரி. அந்த அமிர்தத்தை எடுத்து களவாண்டி சென்று விட்டார்கள். அது அமிர்தங்கள். ஆமா. சரி. அப்பொழுது தேவர்கள் ஏதோ துளைத்தது போல தள்ளி தடுமாறி தத்தளித்து நின்றார்கள். சரி. அப்பொழுது என்ன செய்தேன், ஐயோ எம்பெருமை நாராயண கண்ணா, இப்படி அமிர்தமாகப்பட்டது அசுராதிகள் எடுத்து விட்டார்களே, சரி. நாம என்ன செய்வது, தூர்வாச மகாமுனிவர் கொடுத்த சாபம் நம்மளுக்கு நிறைவேறுமே, சரி. என்ன செய்யலாம் என்று அப்பொழுது என்ன செய்தார் தெரியுமா, இந்த மாய கண்ணனாகப்பட்டவர் அப்பொழுது ஒரு மாய மோகினியாக ரூபம் கொண்டேன். நீங்க அழகிய மங்கை போல் சரி. அழகிய மங்கை போல் அப்பொழுது என் கணக்கான மதுக்குளத்தை சுமந்து அந்த அசுராதிகளிடம் கொண்டு சென்றேன். சரி. ஏன்னா ஒரு ஆடவனுக்கு மது மங்கை மாமிசம், ஆமாமா. மது அங்கே மாமிசம். மாமிசம். அந்த மதுக்குளத்தை இக்கத்தில் வைத்துக் கொண்டு அந்த அசுராதிகள் ஒன்றாக சேர்ந்து இருந்ததுமே அவர் கரங்கள இருக்கக்கூடிய எனது பால் அமிர்தமாகப்பட்டது மறந்துவிட்டு சரி. இந்த மங்கைய மோகினியை பார்த்ததுமே ஆசைக்கு கொண்டார்கள். சரி. ஆசைக்கு இணங்கி வந்தார்கள். இணங்கி வரும்பொழுது ஐயனே, இதோ மதுபானமாகப்பட்டது அறிந்தங்கள் என்று மதுபானம் அறிந்தால் இதோ உங்களுக்கு நான் நிச்சயம் தருகிறேன் என்று சொன்னேன். சரி. என் வார்த்தை கேட்டு மதுபானம் அறிந்தார்கள். என் மருந்து அருந்தக்கூடிய கரண்டியால அப்பொழுது நான் அடித்து அவங்களை மடித்தேன். சரி. ஆமா, அப்படி இருந்திருந்தாலும் இப்ப இரண்டாவது முறையாக ஏன் இந்த மாய மோகினியா அவதாரம் கொண்டேன், என் மைத்துன் நாகப்பட்ட யாரு சிவபெருமான். சிவபெருமான். அது என் தங்கையா ஆதிசக்தியோட கணவன் சரி. சிவபெருமானாகப்பட்டவன் பத்மாசூரனிடம் இதோ இன்னலுக்கு ஆளாகிவிட்டான். சரி. கேட்டேன் வரம் என்று கேட்டதும் தான் வரமாகப்பட்டது தந்ததுமே யார் ஒரு சிரம் மேல கரங்கள் வைத்தால் அவன் சிரமாகப்பட்டது பத்தி அறிய வேண்டும் என்று சொல்லி சாபமாகப்பட்டது யாரு, பத்மாசுரன் பெற்றுக்கொண்டான். அப்பொழுது வரத்தை கொடுத்ததுமே ஈவரம் பலிதம் ஆகுமா ஆகாது என்று சொல்லி அந்த பத்மாசுரனாகப்பட்டவன் அதோ யாருன மரத்திலேயே பதிமாக்கணும், ஏக்க மரத்திலேயே பதமாக்கணும், யாருன மரத்திலேயே இறங்கணும்னு சொல்லி ஐயோ அம்மா அப்படி அப்பொழுது அந்த சண்டாளனாகப்பட்டவன் கொடுத்த வரம் பலிக்குமா பலிக்காது என்று உன் சிறமேல நான் கரம் வைத்து பார்க்கிறேன் என்று என் மைத்துனாகப்பட்ட யாரையும் சிவனை நோக்கி குறைத்துக் கொண்டு சென்றான். குறைத்துக் கொண்டு செல்லும் பொழுது பல பல இன்னலாகப்பட்டது செய்திருந்தாலும் மைத்துனா அபயம், மைத்துனா மாயவா அபயம், என் அபயத்தை காக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த கண்ணனை பிரி செய்யும் பொழுது இந்த கண்ணனாகப்பட்டவர் கன்னியா ரூபம் மாறி இருக்கிறேன். ஆமா, இப்படி கன்னியா ரூபமா மாறி இருந்தாலும் வேளாங்காயா இருந்தார், அவன் வெள்ளாடா இருந்தான், பாவி சண்டாளனாக விடிஞ்சு போச்சு எல்லாம் பொங்க வைப்பாங்க. அந்த பொங்கல் தரத்தை எடுத்து விடுப்பாங்களாம். எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோம். கூதியாட்ட வச்சுட்டு கெஞ்சிட்டு தெரியாத எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு எங்க வீட்டுக்கு போலாமா நம்ம எல்லாம் யார் சொன்னா கேக்குறாங்க. எல்லாம் ஏறி வந்து எழுப்புனா தண்ணி கொண்டு வச்சுக்கிறேன். தண்ணி கொண்டு வா, நான் எழுப்ப வரப்பேன். தண்ணி தண்ணி கொண்டா தண்ணி கொண்டு வச்சுக்கிறேன். கொண்டா கொண்டா தூங்குறாங்கல்ல எழுப்புங்க, எழுப்புங்க தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி அவங்க மேல போட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால தான் எனக்கு